ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி செட்டிநாடு காரக்குழி பணியாரம் எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா. செட்டிநாடுனாவே இந்த பணியாரம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று தாங்க. அது நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு வர வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. 3 வரமிளகா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா கோல்டன் கலராக வரும் இல்லைங்க, அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம இந்த குழிப்பணியாரத்துக்கு நம்ம தொட்டுக்க சட்னி தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த சட்னி எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு அதே வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கு 1 வரமிளகா, அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலைங்க. எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சோல்லைங்க அந்த வெங்காயம், அதை மாவில் சேர்த்திட்டு 1 கொத்து மல்லித்தலை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழிப்பணியார சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 1/4 வாசி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு குழிலையும் மாவு விட்டுட்டு நல்லா மாவு கம்மியாக விடுங்க. அதிகமாக விட்டிங்கன்னா திருப்ப முடியாது. அதனால் கரெக்டாக ஒரு 3/4 குழிக்கு மாவு ஊற்றினா போதுங்க. நல்லா தீ ரொம்ப சிம்மில் தாங்க இருக்கணும். அதிகமாக இருந்தால் கருகிரும். அதுக்கப்புறமா அந்த சட்னிக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சுங்களா. அந்த டைமுக்கு நம்ம பணியாரத்தை எடுத்துடலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.